லைஃபை புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன், அடுத்த 3 மாசத்துல என் லைஃபே பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு புது விஷயத்த ஸ்டார்ட் பண்றீங்க, புதுசா ஒரு விஷயத்துல கான் த்ரூ பண்றீங்க. பட் அது உங்களால ஒரு 6 டேஸோ 7 டேஸோ இல்ல மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 1 மந்த் தான் உங்களால ஃபாலோ பண்ண முடியுது தவிர, அது தவிர எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் உங்களால பண்ணவே முடியல. இங்க நான் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி நான் இங்க பேசல. பட் அந்த கன்சிஸ்டண்டா நம்ம இல்லாம இருக்கிறதுக்கான மெயினான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன். நம்பர் 1 which is saying yes to old self. லெட்ஸ் சே நீங்க லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு புதுசான ஒரு நாள் என்ன டீடாக்ஸ் பண்றீங்க, குட் ஹேபிட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. நாள் போகுது, ஒரு 10 டேஸ் கழிச்சு என்னன்னா உங்களுக்குள்ள ஓகே இன்னைக்கு ஒரு மூவி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறீங்க, மூவி பாக்குறீங்க. உங்க ஓல்ட் செல்ஃபுக்கு எஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. இந்த நேரத்துல என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? திரும்பியும் அந்த ஒரு பழைய ஒரு ஹேபிட்குள்ள போய் மாட்டுவீங்க. மறுபடியும் அன்னைக்கு நாள் ஓகே நம்ம இன்னைக்கு மூவி பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் திரும்பி இன்னொரு விஷயம் பார்க்கலாம், இன்னொரு விஷயம் பார்க்கலாம், இன்னொரு விஷயம் பார்க்கலாம், இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இதுக்கு மெயினான ஒரு ப்ராப்ளம், மெயினான ஒரு காஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களோட ஓல்ட் செல்ஃப். லெட்ஸ் சே ஓல்ட் செல்ஃப் அப்படிங்கிறதும் நீங்க அப்படிங்கிறதும் ஒரு என்ன சொல்றது, ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள் மாதிரி, ரைட்? அது உங்களுக்குள்ளதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லெட்ஸ் சே எனக்கு ரீசெண்ட் டைம்ல நான் ஒரு கிளைண்ட்டுக்கு கோச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி கோச் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஓகே ஃபைன், எனக்கு நான் ஹேபிட்ஸை தான் ஃபாலோ பண்றேன். பட் ஆனா என்னால அந்த ஒரு ஸ்கிரீனிங் என்ன சொல்லுவாங்க, வீடியோ அதிகமா பாக்குறது, யூடியூப்ல வீடியோஸ் பாக்குறது என்னால குவிட் பண்ண முடியல. அது ஓவரா எனக்கு திரும்பி திரும்பி நான் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னாரு. த திங், ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு லைஃப்ல ஒரு புது லெவல் 1ல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் எங்க இருக்கும் அப்படின்னா லெவல் 10ல இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் 10ல வச்சுட்டு நீங்க லெவல் 1ல இருக்கீங்கன்னா உங்களால அந்த விஷயத்த ஈஸியா போயிட்டு ஓவர் கம் பண்ண முடியாது. அதான் உண்மை. லெட்ஸ் நீங்க உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணணும், எனக்கு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாமே நினைக்கிறீங்க. ஆனா என்னோட பிசினஸ் 6 மாசத்துல 1 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணிடணும், 6 மாசத்துல 20,000 ரூபாய் நான் ஏர்ன் பண்ணிடணும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் நீங்க லெவல் 1ல இருக்கீங்க. அப்போ உங்க பிசினஸ் அடுத்த 6 மந்த்ஸ்ல 50,000 ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற தகுதியை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கணும். அப்ப தகுதியை வளர்த்துக்கிறது அப்படின்னா ஓல்டு செல்ஃபை கொல்றது. ஓகே, லிட்டரலி நீங்க ஒரு பர்சனை கொன்னு ஒரு புது ரீபார்ன் வாரியரா புதுசா வெளியே வரீங்க. ரீபார்ன் ஒரு புது மனுஷனா நீங்க மாறுறீங்க, ஒரு பவர்ஃபுல் பர்சனா மாறுறீங்க, ரைட்? ஸோ அப்போ அது ஈஸியான ஜேர்னி அப்படிங்கிறது கிடையாது, அது ரொம்ப ஹார்டான ஜேர்னி. ஸோ அந்த ஓல்டு செல்ஃபை உங்களால ஏன் கொல்ல முடியல, ஏன் அதை உடனே ஓவர் கம் பண்ண முடியல, ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா நாட் செக்யூர் இன் யோர் இன்னர் சைல்டு அப்படிங்கிறது. உங்க எல்லாருக்குள்ளயுமே இன்னர் சைல்டு ஒருத்தர் இருப்பான், ரைட்? அவனுக்கு பாத்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப அரவணைப்பா இருக்கணும், நீங்க பிடிக்கும். நீங்க அவன்கிட்ட லவ் பண்றது ரொம்ப பிடிக்கும், அவன்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நீங்க எப்படி தனிமையில இருந்து எனக்கு யாராவது ஒருத்தர் என் கூட பேசணும், என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்டே இருக்கீங்களோ, அதே மாதிரி அந்த இன்னர் சைல்டு அப்படிங்கிறவனுக்கு அவன் உங்களுக்குள்ளதான் இருக்கான். அவன்கிட்ட நீங்க பேசணும், அவன் தான் அவங்களோட ஓல்டு செல்ஃபா இருப்பான். அவன்கிட்ட நீங்க பேசணும், டே இதை நான் மாத்திக்கணும்டா, எனக்கு ஹெல்ப் பண்ணுடா, டே இல்லடா ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நான் உன் கூட இருக்கேன்டா, நான் உன்னை பாத்துக்கிறேன்டா. இந்த மாதிரியான வார்த்தைகள் நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த பர்சன் இருக்கான் இல்லையா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு இன்னர் சைல்டு, அவன் என்ன பண்ணுவான்னா அக்னாலேஜ் பண்ணுவான், ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு தப்பு பண்றீங்கன்னு வச்சுப்போம். லெட்ஸ் நீங்க மாஸ்டர்பேட் பண்ணிடுறீங்க, அவன் பார்த்துடுறீங்கன்னு வச்சுப்போம். ஓகே, இல்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறீங்க. ஓகே, நீங்க உங்க மேல கோவமா தான் இருப்பீங்க. சே, நான் ஏன் அதை இப்படி பண்ணேன், நான் ஏன்டா அதை பண்ணேன், எனக்கு ஏன்டா நான் இப்படி பண்ணேன், எனக்கு இது வேண்டாம், சே ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, உங்களை நீங்களே ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணுவீங்க. ஸோ ட்ரீட் யுவர் செல்ஃப் லைக் அ ஹாட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு எத்தனை பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு ஹாட்டான ஒரு கேர்ள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அழகான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் உங்க கூட இருந்தா அந்த கேர்ள் ஃப்ரெண்டை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி உங்களை நீங்க ட்ரீட் பண்ணும். அந்த பொண்ணுக்கு எவ்வளவு விஷயம் செய்வீங்க, எவ்வளவு விஷயம் பண்ணி கொடுப்பீங்க. இங்க வா, இதுதான் கரெக்ட், இது பண்ணாத, இது பண்ணு, அவங்களை எப்படி நீங்க கைட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களை நீங்க கைட் பண்ணணும். மேபி இது கேர்ள்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட மேல் பார்ட்னருக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு லவ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு நீங்க கொடுங்க, ரைட்?
ஸோ இது மேக்ஸிமம் ஆஃப் டைம் நீங்க வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நீங்க வந்து ட்ரீட் யுவர் செல்ஃப் நைஸ்லி அப்படின்னா நீங்க வந்து படம் பார்க்கறது, பாட்டு கேட்கறது, இல்ல வந்துட்டு வேற என்ன தப்பான ஒரு ஹேபிட்ஸ் பண்றது தான் ட்ரீட் யுவர் செல்ஃப் நைஸ்லின்னு நினைச்சுக்கிறீங்க. ட்ரீட் யுவர் செல்ஃப் நைஸ்லி இன் த சென்ஸ், ட்ரீட் யுவர் செல்ஃப் ஆஸ் அ ஹாட் கேர்ள் இன் த சென்ஸ், உங்களை நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்க நெஞ்சில கை வச்சு ஓகேடா ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியாம தான் பண்ணிட்டேன் விடு அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை நீங்க அக்செப்ட் பண்ணி அக்னாலேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க அந்த தப்பு பண்ண மாட்டீங்க. தென் நீங்க உங்களை நீங்க மன்னிக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க பழைய பேக் டு த ட்ராக்ல வந்து அந்த ஒரு டிசிப்ளின் ஜேர்னிக்குள்ள வந்துருவீங்க. ரைட்? அந்த இன்னர் சைல்ட நீங்க ரொம்ப போட்டு அவனை போட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி கஷ்டப்படுத்தி உன்னால முடியல. நான் எத்தனை பேர் கேட்கிறேன், உங்களோட எங்கர் வருஷனா எத்தனை பேர் வந்து நீ சூப்பர்ரா, நீ செம்மடா, உன்னாலதான்டா நான் இப்படி சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்குன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? யாராலையுமே சொல்ல முடியாது. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருமே உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்கிவ் பண்ணவே கிடையாது. நீங்க மத்தவங்களை ஃபர்கிவ் பண்ணணும், நான் மத்தவங்க கிட்ட நல்லவனா இருக்கணும், மத்தவங்க கிட்ட நான் வந்து இதா இருக்கணும், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர உங்ககிட்ட நீங்க என்ன பண்றீங்க, உங்களை நீங்க எப்படி சாட்டிஸ்ஃபை பண்றீங்க, உங்களை நீங்க எப்படி ஃபர்கிவ் பண்றீங்க அப்படிங்கறத யாருமே யோசிக்கிறதே கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ அப்போ மற்றவங்களை நீங்க நல்லா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா ட்ரீட் பண்ணணும். நல்லா ட்ரீட் பண்ணணும்னா நீங்க வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடுங்க, படம் பாருங்க, அது எதுவுமே நான் சொல்லலை. ரைட்? நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ஜஸ்ட் உங்களோட கையெடுத்து உங்களோட நெஞ்சு மேல வச்சு ஓகேடா நம்ம இது வரைக்கும் ஓகே, நீ எவ்வளோ தப்பு பண்ணிட்ட எனக்கு புரியுது, பட் திரும்பி நம்ம வந்து பேக் டு த ட்ராக் வரலாம். நீங்க ரெண்டு பேரும் கை கோத்தா மட்டும்தான் அந்த ஒரு பழைய ஐடென்டிட்டில இருந்து உங்களோட புது ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ண முடியும். ரைட்? நீங்க அவனை அப்படியே வச்சுக்கிட்டு என் லைஃப் சேஞ்ச் ஆகணும், என் லைஃப் சேஞ்ச் ஆகணும், என் லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா சத்தியமா முடியாது. ஸோ லெட்ஸ் இந்த இடத்துல ஒரு விஷுவலைசேஷன் பண்ண போறீங்க என் கூட சேர்ந்து. ஜஸ்ட் கண்ண மூடுங்க. உங்களுக்கு நடந்த ரொம்ப மோசமான ஒரு பாஸ்ட், ரொம்ப ரொம்ப மோசமான, இன்ன வரைக்கும் நீங்க நினைச்சா பயப்படுற மாதிரியான இல்ல அழுகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து இமேஜின் பண்ணுங்க. அந்த சுச்சுவேஷனுக்குள்ள, அந்த பாஸ்ட் ட்ராமாக்குள்ள போங்க. அங்க இருக்கிற உங்களோட வேர்ஷனை பாருங்க. அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான், அவன் எவ்வளவு அழுதுட்டு இருப்பான், அவன் எந்த அளவுக்கு வேதனையில இருப்பான். அவனை போய் ஜஸ்ட் ஹக் பண்ணுங்க. நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை சேஃப் கார்ட் பண்றேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், ஐ லவ் யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் மீ மை யங்கர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுங்க. லெட்ஸ் சே பொறுமையா கண்ணை ஓப்பன் பண்ணுங்க. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? கண்டிப்பா ரொம்ப ஒரு பிளசன்ட்ஃபுல்லா தான் ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப லைட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பண்ண இது ஒரே நாள்ல மாறிடும், இல்ல ஒரு வாரத்துல மாறிடும், இல்ல 30 to 40 days இருக்கும். கண்டிப்பா நீங்க உங்க அந்த ஹீலிங் ஜேர்னில நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இந்த பாஸ்ட் ட்ராமாஸை நீங்க ஹீல் பண்றீங்க அப்படிங்கும்போது, ரைட்? ஸோ நாட் ஹீலிங் யோர் பாஸ்ட் ஒன், அதுதான் மெயினான ரீசன். அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஹீலிங் ஜேர்னி, அந்த பாஸ்ட் வூண்டை ஹீல் பண்ணுங்க. பாஸ்ட் வூண்டை ஹீல் பண்ணணும் அப்படின்னா நீங்க முன்னாடி பண்ண எந்த விஷயத்தையுமே இப்ப பண்ணக்கூடாது. முன்னாடி பண்ண விஷயம் அப்படின்னா, இப்ப முன்னாடி நீங்க வந்து வீட்டுக்கு வந்தாலே நீங்க உடனே போய் படம் தான் பாப்பீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உங்க கூட உட்கார ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த இடத்துல தான் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. நீங்க எத்தனை தடவை நீங்க தனியா உட்கார முடியாம மட்டுமே போனை பார்த்துட்டோ, பிடிக்கலனாலும் சும்மா பார்க்கணுமேன்னு பார்த்துட்டோ, இல்ல பண்ணணுமே பண்ணிட்டோ இருக்கீங்க. கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. ரைட்? பிகாஸ் உங்க கூட உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, உங்க கூட உங்களால இருக்க முடியல. டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க உங்க லைஃபுக்கு. உங்களை தவிர யாருமே உங்களை சேவ் பண்ண போறது கிடையவே கிடையாது. நான் சொல்லி தரலாம், வீடியோஸ்ல சொல்லலாம், மேபி என்னோட கோச்சிங் வந்தீங்கன்னா கோச்சிங்ல நான் உங்களுக்கு சொல்லி தரலாம். அவ்வளவுதான் பண்ண முடியுமே தவிர அந்த ஆக்ஷன் ஸ்டெப், அந்த வில்லிங்கோட பண்ண போறது யாருன்னா நீங்க தான், யாருமே கிடையாது. ஸோ அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க லைஃபுக்கு எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு லைஃப்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு பயம். இன்ஃபேக்ட் எனக்குமே அந்த ஒரு பயம் இருந்துச்சு என்னோட லைஃப்ல. ஃபியூச்சர் நினைச்சு பயம் இருந்துச்சு. ரீசன் என்ன, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவே இல்லை. என் ஃபியூச்சர் மாறணும், ஆனா அதுக்கேற்ற எந்த ஸ்டெப்புமே நான் எடுத்தது கிடையாது. பட் ரியலைஸ் பண்ணேன், அக்செப்ட் பண்ணி, ஏன் கூட எனக்கு இருக்கவே பிடிக்காது. எப்பவுமே நான் மற்றவங்களோட எங்கேயாவது வெளியே போயிடணும், யார் கூடயாவது இருக்கணும், அப்படிதான் நான் யோசிச்சேனே தவிர என் கூட நான் இருக்கணும், என் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நான் கொஞ்சம் கூட யோசிச்சேன். என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பயம். என்னோட தாட்ஸ் வந்து நினைச்சு பயம், என்னோட லைஃபை நினைச்சு பயம். பட் ஒன்ஸ் நான் என் கூட உட்கார ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான்
என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். பயமா தான் இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு, நிறைய டைம் அழுதுருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப அழுதுருக்கேன். பட் அது எல்லாமே என்ன ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா தான் மாத்திருக்கே தவிர என்ன வீக்கான ஒரு பர்சனா மாத்தினதே இல்லை. ஸோ என்னோட ரிலேஷன்ஷிப்லயும் இந்த ஒரு ட்ராமாஸ் வந்து தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. நான் என்னோட 7 years ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல நான் பயங்கரமான ஒரு ட்ராமாவை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட சைல்ட்ஹுட்ல பயங்கரமான ட்ராமாஸ் இருக்கு. அது எல்லாமே என்னன்னா எனக்கு ரீசெண்ட் டைம்ல இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் எனக்கு வந்து அது வந்துச்சு. அது எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் இப்ப நான் ஒரு 10 ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன்னா கூட அது எல்லாமே ஒரு 3 months 6 months இருந்தா கூட அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலயுமே ஒரு ப்ராப்ளம் அந்த அந்த ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல நான் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும் அது தொடர்ந்து நான் எல்லா இடத்துலயும் ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தேன். ரீசன் என்னன்னா அந்த ட்ராமாஸை நான் ஹீல் பண்ணவே இல்லை. ஐ மீன் ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்த. அதை நான் ஹீல் பண்ணல, நான் செக்யூர் அட்டாச்மெண்ட்டாக மாறல. இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு, ரைட்? பிகாஸ் நம்ம இந்த ஆன்சைட்டி ட்ராமா பற்றி தான் கோச்சிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால அதுதான் மெயினான ப்ராப்ளம் ஆக்சுவலி, ரைட்? அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து 80% ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த ட்ராமா அப்படிங்கிறது சபார்டினேட் வித் ஆன்சைட்டி. இது ஆன்சைட்டியோட தொடர்பாயிடும். லெட்ஸ் சே நீங்க உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பயம்னா கூட நீங்க ஐ மீன் நீங்க இப்போ உங்க ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரேக்கப், ஓகேவா? நீங்க ரொம்ப லவ் பண்ணிட்டீங்க, ரொம்ப லவாங்கியா இருந்துட்டீங்க. பட் அந்த பர்சன் அதை பெருசா ஒரு கன்சிடர் பண்ணல. உங்களுக்கு சும்மா ஒரு டைம் பாஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்ல அந்த டைமை ஃபில் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்ல அவங்களோட தனிமையை போக்குறதுக்காக உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். அதை நீங்க சரி பண்ணல. ஐ மீன் திடீர்னு அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான பெயின் இருக்கும். பட் என்னன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பெயினை ரிகவர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே உங்களை நீங்க வேற ஒரு பர்சனா மாத்த ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை நீங்க ப்ராப்பரான ஒரு அந்த மாதிரியான அந்த ஒரு கேரக்டரை விட்டுட்டு உங்களை நீங்க வந்து ஒரு ஒரு ஜாலியான பர்சனா மாத்த ஆரம்பிச்சிருவீங்க, இல்ல ரொம்ப ரக்கடான ஒரு பர்சனா மாத்த ஆரம்பிச்சிருவீங்க. அந்த பாஸ்ட் ட்ராமாவை நீங்க ஹீல் பண்ணவே மாட்டீங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா திரும்பி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தா கூட உங்களுக்கு ஒரு பயத்தையோ இல்ல வந்து ஒரு பதட்டத்தையோ கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுவும் அதே மாதிரி ஆயிடும். இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு போயிடும், என் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. இதை பத்தி அடுத்த டீட்டெயிலான ஒரு வீடியோ 3 beliefs that change your life அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ரைட்? ஸோ மெயின் ரீசன் அதுதான். ஸோ அந்த ஒரு ட்ராமாஸ் பிலீவ்ஸா மாறிடும். பிலீவ்ஸ் ஆன்சைட்டியை கொடுக்கும். அந்த ஆன்சைட்டி உங்க லைஃப்ல உங்களை திரும்பியும் அந்த ஒரு ப்ராப்ளம்குள்ள தான் போய் மாட்ட வைக்குமே தவிர உங்களை ப்ராப்பர் ஒரு பர்சனா மாத்தாது. ஸோ ஃபைனல் திங் ஐ ஜஸ்ட் நீட் டு கன்வே ஹியர் விச் இஸ் யூ ஹாவ் த பவர் டு சேஞ்ச் யுவர் லைஃப். சீரியஸ்லி உங்க லைஃபை சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது ஜஸ்ட் 3 months டைம் பண்ணுங்க. 3 months டைம் பண்ணுங்க, என் கூட டிராவல் பண்ணுங்க. உங்க லைஃபை சேஞ்ச் பண்றது உங்க கையில தான் இருக்கு. த திங் நான் இந்த வீடியோல சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலி பிலீஃப்ஸை சேஞ்ச் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி புக்ஸ் படிங்க, அதுக்கேற்ற மாதிரி பாட்காஸ்ட் கேளுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விஷயத்த வந்து விடணும்னு நினைங்க, ஓகேவா? கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது முதல் விஷயம். இது யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது நீங்க வந்து எவ்வளவு நாள் பண்றீங்க, ஸ்ட்ரீக்ஸ் இல்லை, வால்யூம். அது எத்தனை வருஷம் பண்றீங்க, எத்தனை எத்தனை வால்யூமா பண்றீங்க. இப்ப லெட்ஸ் சே ஒருத்தர் நோ ஃபேப்ல இருக்காருன்னு வச்சுப்போம். அவர் திடீர்னு என்ன பண்ணுவாருன்னா ஃபேப் பண்ணுவார். ஃபேப் பண்ணோடனே அந்த சோஷியல் மீடியாவோ இல்லை எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே நீங்க வந்து ஒரு நாள் ஆயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, உங்களோட பவர் எல்லாமே போயிடும், நீங்க இன்ன வரைக்கும் சேர்த்து வச்சு எல்லாமே போயிடும்வாங்க. அதை நினைச்சிட்டு நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப டாக்ஸிக்கா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ போச்சு, என் லைஃபே போச்சு, அவ்வளவுதான். இந்த பயம் என்ன பண்ணுன்னா திரும்பி அவங்க நோஃபாக்குள்ள வந்தாலும் திரும்பி அந்த விஷயத்த பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது ஸ்ட்ரீக்ஸை இல்லை, வால்யூம். லெட்ஸ் சே இப்போ நான் ஜிம் போறேன், ஓகேவா? நான் ஒரு நாள் ஜிம் போறேன், ஒர்க் அவுட் பண்றேன். அடுத்த நாள் நான் ஜிம் போல அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் பண்ண கெயின்ஸ் எல்லாமே இறங்கிருமா? இறங்காது, ரைட்? நான் பாக்ஸிங் கிளாஸ் போறேன், பாக்ஸிங் கத்துக்கிறேன். ஒரு நாள் நான் வந்து பாக்ஸிங் கிளாஸ் போல அப்படின்னா உடனே எல்லாமே வீணா போயிருமா? கிடையாது, ரைட்? ஸோ அப்போ இங்க தேவை வந்து இன்டென்சிட்டி தானே தவிர ஸ்ட்ரீக்ஸ் இல்லை. ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்றது என்ன, ஸ்ட்ரீக்ஸ் எங்க, ஸ்ட்ரீக்ஸ் நான் விட்டுட்டேன், ஸ்ட்ரீக்ஸ் விட்டா என்ன? இப்போ உங்களுக்குள்ள அப்படியே ஒரு நாள் நீங்க ஃபேப் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளமே இல்லை, திரும்பி நீங்க கண்டினியூ பண்ணி கொண்டு போங்க. அது வந்து அதனால உங்களோட மென்டாலிட்டியோ உங்களோட பவரோ இல்லை உங்களோட அந்த ஒரு பாடியில இருக்க எந்த ஒரு விஷயம் மாறிடாது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க அதிகமா கன்சியூம் பண்ணிட்டு இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான். அது மட்டும்தான் இங்க ப்ராப்ளம், மற்ற எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே உங்களோட பவர் எல்லாமே போயிடுச்சு, உங்களோட ஆண்மை போயிடுச்சு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகே, ரைட்?
ஸோ ஓவராக போட்டு இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷனே ஓகே தான், அதை மட்டுமே நீங்கள் வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு டீடாக்ஸ் பண்ணுங்க, கொஞ்ச நாளைக்கு டிஜிட்டல் டீடாக்ஸ்குள்ள வாங்க. உங்களை நீங்கள் பாஸ்ட் ட்ராமாஸ்லேருந்து பாஸ்ட் வூன்ஸ்லேருந்து ஹீல் பண்ணுங்க. பிகாஸ் அந்த நீங்க வெறும் ஃபேப்பை ஒரு ப்ராப்ளமா பாக்குறீங்க. ஃபேப்பிங்களோ இல்லை பேட் ஹேபிட்ஸோ ப்ராப்ளம் இல்லை. ரியல் ப்ராப்ளம் என்னன்னா உங்களோட ட்ராமாஸ் அண்ட் ஆன்சைட்டி மட்டும்தான். அந்த ட்ராமாஸை நீங்க ஹீல் பண்ணாததுனாலதான் நீங்க திரும்பி திரும்பி ஒரு விஷயத்த அந்த ஒரு பயம் வரும்போது நீங்க மற்ற விஷயத்த பண்றீங்க. பயம் வரும்போது போயிட்டு மற்ற தப்பான ஹேபிட்ஸை பண்றீங்க. தான் ரியாலிட்டி. ஸோ அப்போ நீங்க ரியல் கோர் ஊண்டை தான் சரி பண்ணணும்னு நினைக்கணுமே தவிர நீங்க ரொம்ப மேலோட்டமா ஓகே நான் இதை சரி பண்ணிட்டா எல்லாமே மாறிடும் நினைக்கிறது வந்து தப்பு. உங்களுக்குள்ள சரி பண்ணு, வெளியே சரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. புரியுதா? ஸோ என்னோட கோச்சிங், ஆன்லைன் கோச்சிங் இருக்கு. இது நார்மலா எல்லாரையும் மாதிரி ஸ்லைட் ஷோ வச்சுட்டு ஓகே ஃபைன் நீங்க பாருங்க இதை பாருங்க இதை பாருங்கன்னு கத்துக்க அந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் கோச்சிங் நடக்கல. ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். அண்ட் ஸோ கிளைண்ட்ஸை டைரக்டா பேசி, டைரக்டா அவங்களுக்கு கோச்சிங் எடுத்து, டைரக்டா அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டு, அவங்களுக்கு என்ன லைஃப்ல செட் ஆகும்னு அவங்களுக்கு ஏற்ற கோல்ஸை ப்ரிஃபர் பண்ணி, அவங்களோட ட்ராமாஸ்லேருந்து ஹீல் பண்ணி, அவங்கள ஹேண்ட்சைட்லேருந்து ஹீல் பண்ணி, நான் மொத்தமாக அந்த கொஸ்டின்ஸ் கேட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ஸ் தான் கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ கீழே லிங்க் இருக்கு, 49 rupees கன்சல்டேஷன் எண்ட்ல என்னோட கோச்சிங்கோட டீட்டெயில் சொல்றேன். தென் உங்களுக்கு ஓகேனா நீங்க என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ கன்சல்டேஷன்லையுமே வெறும் சும்மா அந்த இது பண்ணுங்க அது பண்ணுங்கலாம் இல்லாம உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன தேவை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னன்னு இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் அனலைஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கான ப்ராப்பரான ஒரு சொல்யூஷனை கொடுப்பேன், ரைட்? இது வந்து வெறும் சும்மா ஸ்லைட் ஷோ காட்டிட்டு தான் அதெல்லாம் இல்லை. இது வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ், டீப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ் இருக்கும். என்னை பொறுத்தவரை நமக்கான கேள்விகள் நமக்குள்ளதான் இருக்கும். நமக்கான ஆன்சர்ஸ் நமக்குள்ளதான் இருக்கும். அது கேள்வி கேட்கும்போது மட்டும் தான் வெளியே வரும். அண்ட் ஸோ என்னோட பெய்ட் கம்யூனிட்டி கீழே இருக்கு, 99 rupees. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, ஜாயின் பண்ணுறதுலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 49 rupees நெக்ஸ்ட் 13 பீப்புளுக்கு மட்டும்தான் கன்சல்டேஷன், ரைட்? ஸோ அந்த கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. தென் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் என்னோட கோச்சிங் எடுத்துக்கோங்க. ஸோ நான் உங்களை அங்கே மீட் பண்ணுறேன். பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். அண்ட் கண்டிப்பாக உங்கள் அல்காரிதம் வந்து இந்த வீடியோக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். Just go and check that. Thank you.